முகாமுக்கு வந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாமக்கல் மாவட்டத்தில் முன்னாள் தலைவராக இருந்து நீண்ட காலம் வழிநடத்தி தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மத்திய அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் மனோகரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியில மாவட்டத்தில் பொதுச் செயலாளர்களாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சேதுராமன் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, ரவி அவர்களே, நமது மாவட்டம் பல்வேறு நிகழ்ச்சிகளை முதன்மை பெற்றிருக்கின்றது. கடைசியாக நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட நம்ம மாவட்டம் 3 சட்டமன்றத்திலும் பொதுக்கூட்டத்தை நடத்தியது. மாபெரும் வெற்றி கண்டிருக்கின்றோம். இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஒன்றியத்தினுடைய தலைவர்களே, அதற்கு பங்கு கொள்வதற்கு பல்வேறு வகையிலே பாடுபட்ட மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, அணி பிரிவினுடைய தலைவர்களே, சக்தி கேந்திர பொறுப்பாளர்களே, அனைவரும் பொது உடைமையோடு பணியாற்றி இது நாள் வரைக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் வெற்றியடைய செய்திருக்கின்றோம். இந்த உறுப்பினர் சேர்ப்பில் கூட தமிழகத்திலே நாமக்கல் மாவட்டம் வெகு சிறப்பாக பணியாற்றி நமது மாவட்டத்திலே ஒரு 2.5 லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கின்றோம் என்ற பெருமையை நீங்கள் எல்லாம் தேடி தர வேண்டும். இந்த பெருமை சத்தியமூர்த்திக்கு கிடையாது, அந்த மாநில துணைத் தலைவர் அவங்களுக்கு கிடையாது, இந்த நாமக்கல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேரும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதற்கு நான் இதை குறிப்பாக சொல்கிறேன் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி 1951 ஜனசங்கம் என்ற பெயரில் டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவங்க மேற்கு வங்காளத்தில் இயக்கத்தை துவக்கும் போது இந்த மாதிரி இவ்வளவு எண்ணிக்கையில தான் அவங்க துவக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம இயக்கம் துவங்கிறதுக்கு முன்னாடி அவங்க பல்வேறு யோசனைகளில் ஈடுபட்டாங்க. ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தில் 2வது தலைவராக இருந்த குருஜி கோல்வல்கர் அவர்கிட்ட போய், நம்ம RSS இயக்கம் நாடு முழுக்க இருக்கு, எல்லா பகுதிகளிலும் கிளை இருக்கு, நீங்க இதை அப்படியே அரசியல் கட்சியா மாத்தினா பரவாயில்லன்னு கேட்டார். அதற்கு குருஜி அவங்க மறுத்துட்டாங்க. இந்த தேசம் உலக அளவில் உயர வேண்டும், இந்த தேசம் உலகத்தின் குருவாக மாற வேண்டும், அந்த லட்சியத்துக்காக நம்ம 1925 நம்ம நாக்பூர்ல RSS நம்ம துவக்கி இருக்கின்றோம். அதனால இது ஒரு சேவை அமைப்பாக இருக்கும், பல்வேறு பிரிவில் இருக்கிற சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதுதான் இந்த RSS உடைய பணி. ஆனால் ஒரு யோசனை நீங்க சொல்றதுல நான் ஒத்துக்கிறேன். நீங்க நம்ம RSSல இருக்கக்கூடிய ஒரு 6 நபர்களை நான் உங்களுக்கு துணையா தரேன். இவங்களெல்லாம் வச்சு நீங்க தேச பக்தியோடு ஒற்றுமையோடு நீங்க ஜனசங்க நீங்க என்ன பேர்ல தூக்குறீங்களோ தூக்குன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல தான் சுந்தர் சிங் பண்டாரி, அடல் பிஹாரி வாஜ்பாய், தீனதயாள் உபாத்யாயா, LK அத்வானி, இப்படி ஒரு 6 பேரை சங்கத்தில் இருந்து கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் போய் அரசியல் வேலை பண்ணுங்க, பணி செய்யுங்க. அப்புறம் அந்த ஜனசங்கத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொடி என்ன மாதிரி வரணும், சின்ன என்ன மாதிரி, அதெல்லாம் அது தொடர்ந்து வளர்ந்துருக்கதான். ஆனா அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார் அந்த தலைவர் சியாம் பிரசாத் முகர்ஜி. காஷ்மீர் என்று தனி
லட்சியத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்கிறத பாருங்க. ஒரு தலைவன் இந்த கட்சிக்கு முதல் தலைவனாக இந்த தேசத்துக்காக உயிர் நீக்கிறார். 1953 நான் விசா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் காஷ்மீருக்குள் நுழைவேன் என்று சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேரோடு திரண்டு போறாங்க. காஷ்மீருக்கு எல்லையில கைது பண்றாங்க. கைது பண்ண பிறகு பாதி பயிரெல்லாம் கூட போயிருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த காரணத்துக்காக ஷியாம் பிரசாத் முகர்ஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்க எல்லாம் திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. அவரை மட்டும் கைது பண்ணி கொண்டுட்டு போனாங்க. நல்ல உடம்பு கொண்டவர், பலம் கொண்டவர், மன தைரியம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தன், இந்த இயக்கத்தினுடைய ஜனசங்கத்தினுடைய தலைவன், அவரை அன்னைக்கு காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்த ஷேக் அப்துல்லா அரசாங்கம் அவருக்கு விஷமூசியை போட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதை சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியல. ஏன் என்று சொன்னால் இந்த தேசத்தின் விரோதிகள் அன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். பாரத தேசத்தின் மீது அக்கறை கிடையாது, சமுதாயத்தின் மீது அக்கறை கிடையாது, தேசத்தின் மீது ஒற்றுமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தப்போ கூட முதல் தலைவனை நாம் இழந்தோம், தியாகம் செய்தோம். அடுத்து பாரதிய ஜனசங்கமா இருந்து பாரதிய ஜனதா கட்சியா மாறி 80 நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, இரண்டாவதா அந்த லட்சியத்தையும் நாம் இன்னைக்கு நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவங்க அயோத்தியில ராமர் கோயிலையும் நம்ம கட்டி இருக்கின்றோம். காஷ்மீரத்தை உயிர் நீத்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக காஷ்மீரை நம்மோடு இப்பொழுது இணைத்திருக்கின்றோம். அடுத்து காமன் சிவில் சட்டம் வரப்போகிறது. இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம எல்லாம் இந்த கட்சிக்கு பணி செய்து கொண்டு இருக்கின்றோமோ அது எல்லாம் நடக்கத்தான் போகிறது. இந்த தேசத்துல ஊழல் அடியோட ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாம் நம்ம அரசாங்கம் கடுமையா பணி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் கூட இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், ஊழல் அரசாங்கங்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பூர் பிரகடனத்தை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்திருக்கின்ற ஒன்றிய தலைவர்கள் அனைவர்களுக்கும் தெரியும். யாரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சி என்னைக்குமே மறந்தது கிடையாது, எந்த நேரத்திலும் கைவிட்டது கிடையாது. கட்சிக்காக முழுமையாக உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கொடுத்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மாற்று இயக்கங்கள்